இல்லை 9 பேர் இது மட்டும் சொல்லியிருந்தேன். நான் முன்னாள் எம்பி துரையண்ணா இல்லைங்க, அது நிறுவனத்தினும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் ஒருத்தர் தானே, நான் சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன் சார். அதுதாங்க சொல்ல முடியும். ஆமா, அது எப்படி முன்னாலே குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியினுடைய நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். அதை எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கு. எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள், கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பற்றி முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு முன்னாடி தான் பேசுகிறேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபோனில் கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ ஏதாவது ஃபோனில் சொல்லலாம், தகவல் வந்துருக்கலாம். இல்லை அது தெரியலைங்க. நாங்கள் இப்போ நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம்.
இந்த 9 பேர் இது முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் முன்னாள் எம்பி துரை இல்லைங்க, அது நிறுவனத்திலும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் ஒருத்தர் தானே, நான் சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு. ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன் சார். அதுதாங்க முன்னால சொல்ல முடியும். ஆமா, அது எப்படி முன்னாலே குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியோட நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்கு. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். அதை எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள், கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பற்றி முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு முன்னாடி பேசணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன்ல கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ போன்ல சொல்லலாம், தகவல் வந்துருக்கலாம். ஒருவேளை விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இல்ல அது தெரியலைங்க. நாங்க இப்ப நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம். 9 பேர்
இது முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் முன்னாள் எம்பி துரை அண்ணன் இல்லைங்க, அது வந்து நிறுவனத்திலும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு வந்து 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் அது ஒருத்தர் தானே, நான் அதை சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. அந்த 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன் சார். அதுதாங்க சொல்ல முடியும். ஆமா, அது எப்படி முன்னாலே குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை வந்து உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியோட நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். அதை வந்து எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள், கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பற்றி முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு மேலே பேசணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன்ல கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ போன்ல சொல்லலாம், தகவல் வந்துருக்கலாம். ஒருவேளை விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இல்ல அது தெரியலைங்க. நாங்க இப்ப நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம். இல்ல 9 பேர் இது முன்னாடி சொல்லியிருந்தேன்.
நம்மளுக்கு வந்து நான் முன்னாள் எம்பி துரை அண்ணன் இல்லைங்க, அது வந்து நிறுவனத்திலும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு வந்து 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் ஒருத்தன் தானே, நான் சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லிருக்கேன் சார். அதுதாங்க முன்னால சொல்ல முடியும். ஆமா, அது எப்படி முன்னாலே குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை வந்து உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியினுடைய நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நம்முடைய கூட்டணிக்கு பாமக வரும் நம்புறோம் நம்பிக்கை அதை வந்து எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள் கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பார்த்து முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு முன்னாடி பேசணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன்ல கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ போன்ல சொல்லலாம், தகவல் வந்துருக்கலாம். ஒருவேளை விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இல்ல அது தெரியலைங்க. நாங்க இப்ப நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம். இல்ல 9 பேர் இது முன்னாடி சொல்லியிருந்தேன்.
நம்மளுக்கு வந்து நான் முன்னாள் எம்பி துரை அண்ணன் இல்லைங்க, அது வந்து நிறுவனத்திலும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு வந்து 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் அது ஒருத்தன் தானே, நான் சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. அந்த 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன் சார். அதுதாங்க சொல்ல முடியும். ஆமா, அது எப்படி முன்னாடி குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை வந்து உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியோட நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரக்கூடிய கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நம்முடைய கூட்டணிக்கு பாமக வரும் நம்புவதா நம்பிக்கை அதை வந்து எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள் கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பற்றி முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு முன்னாடி பேசணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன்ல கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ போன்ல சொல்லலாம், தகவல் வந்துருக்கலாம். ஒருவேளை விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இல்ல அது தெரியலைங்க. நாங்க இப்ப நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம். இல்ல 9 பேர் இது மட்டும் சொல்லியிருந்தேன்.
நான் முன்னாள் எம்பி துரை அண்ணன் இல்லைங்க, அது வந்து நிறுவனத்திலும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு வந்து 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் ஒருத்தன் தானே, நான் சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. அந்த 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன் சார். பதிலளிக்கல நீங்க தேடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எதுக்குமே பதிலளிக்கல. இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? அதுதாங்க முன்னால சொல்ல முடியாது. ஆமா, அது எப்படி முன்னாலே குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை வந்து உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியோட நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நம்முடைய கூட்டணிக்கு பாமக வரும் நம்புவதா நம்பிக்கை அதை வந்து எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள் கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பற்றி முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு மேலே பேசணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன்ல கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ ஏதாவது போன்ல சொல்லலாம், தகவல் வந்துருக்கலாம். ஒருவேளை விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இல்லை அது தெரியலைங்க. நாங்கள் இப்போ நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம். இல்லை 9 பேர் இது மட்டும் சொல்லியிருந்தோமே.
எவ்வளோ வந்து நான் முன்னாள் எம்பி துரை அண்ணன் இல்லைங்க, அது வந்து நிறுவனத்திலும் தலைவர் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு வந்து 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் ஒருத்தன் தானே, நான் சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லிருக்கேன் சார். எதுக்குமே பதில் அளிக்கல. நீங்க சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எதுக்குமே பதில் அளிக்கல. இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? அதுதாங்க முன்னால சொல்ல முடியாது. ஆமா, அது எப்படி முன்னாடி குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை வந்து உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு முழு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியோட நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நம்முடைய கூட்டணிக்கு பாமக வரும் நம்புவதா நம்பிக்கை அதை வந்து எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள் கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பற்றி முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு முன்னாடி பேசணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன்ல கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ போன்ல சொல்லலாம், தகவல் வந்துருக்கலாம். ஒருவேளை விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இல்லை அது தெரியலைங்க. நாங்கள் இப்போ நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம். இல்லை 9 பேர் இது முன்னாடி சொல்லியிருந்தேன்.
நம்மளுக்கு வந்து நான் முன்னாள் எம்பி துரை அண்ணன் இல்லைங்க, அது வந்து நிறுவனத்திலும் தலைவர் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு வந்து 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் அது ஒருத்தன் தானே, நான் சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன் சார். எதுக்குமே பதில் அளிக்கல. நீங்க சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எதுக்குமே பதில் அளிக்கல. இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? அதுதாங்க முன்னால சொல்ல முடியாது. ஆமா, அது எப்படி முன்னாடி குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை வந்து உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு முழு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியோட நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டணிக்கு பாமக வரும் நம்புவதா நம்பிக்கை அதை வந்து எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள் கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பற்றி முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு முன்னாடி பேசணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போன்ல கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ போன்ல சொல்லி தகவல் வந்துருக்கலாம். ஒருவேளை விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இல்ல அது தெரியலைங்க. நாங்க இப்ப நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம். இல்ல 9 பேர் இது மட்டும் சொல்லியிருந்தேன்.
நான் முன்னாள் எம்பி துரை அண்ணன் இல்லைங்க, அது வந்து நிறுவனத்திலும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு வந்து 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் அது ஒருத்தன் தானே, நான் அதை சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லிருக்கேன் சார். எதுக்குமே பதில் அளிக்கல. நீங்க சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எதுக்குமே பதில் அளிக்கல. இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? அதுதாங்க முன்னால சொல்ல முடியாது. ஆமா, அது எப்படி முன்னாடி குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை வந்து உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு முழு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியினுடைய நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலையே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டணிக்கு பாமக வரும் நம்புவதா நம்பிக்கை அதை வந்து எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கு. எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம். நான் தான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஏன்னா ஒரு பள்ளி மாணவனாக இருக்கிற காலம் தொட்டு மருத்துவர் ஐயாவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு வரல, தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தவன். இந்த இயக்கம் என்பது என்ன இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய இயக்கம். இந்த இயக்கம் நான் இருக்கிற வரையிலே, என்னுடைய மகன் இருக்கிற வரையிலே, என்னுடைய பேரன் பேத்தி அது தலைமுறை தாண்டி இருக்கிற வரையிலே இந்த இயக்கம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதிலே மாறாத எண்ணம் கொண்டவன். அப்படி இருக்கிற நான் நிச்சயமாக அந்த மாதிரி சிரமட்டேன். சில ஒரு காளிகள் கூலிகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அலுவலகத்தில் அந்த குழு உறுப்பினர் 9 பேரும் அமர்ந்து அந்த என்ன வந்திருக்குங்கிறத பற்றி முடிவு செய்யும். அதை பற்றி அதுக்கு முன்னாடி தான் பேசணும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஃபோனில் கூட சொல்லிருக்கலாம். அது நம்ம அவரை சார்ந்தவரோ ஏதோ ஃபோனில் சொல்லலாம், தகவல் வந்துருக்கலாம். ஒருவேளை விளக்கம் அளிக்காத பட்சத்தில் இல்லை அது தெரியலைங்க. நாங்கள் இப்போ நானும் அந்த 9 பேர் கொண்ட குழுவில் ஒருத்தன் உள்ள போய் அந்த குழு கூடி தான் முடிவெடுக்கும். அதிகாரம் பெற்றவர் வரலாம். இல்லை 9 பேர் இது முன்னாடி சொல்லியிருந்தேன்.
எவ்வளோ வந்து நான் முன்னாள் எம்பி துரை அண்ணன் இல்லைங்க, அது வந்து நிறுவனத்தினும் தலைவரும் தான் முடிவெடுக்கணும். ஒழுங்குநடவு குழு என்பது நிறுவனருக்கும் கட்சியினுடைய தலைவருக்கும் கட்டுப்பட்டது. எங்களோட ரெக்கமெண்டேஷனை கொடுப்போம். குழு வந்து 9 பேர் சேர்ந்து அது என்ன மெஜாரிட்டியாக எடுக்கிற முடிவை நிறுவனர் கையில் ஒப்படைப்போம். நிறுவனராக இருக்கிற நம்முடைய கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து முடிவெடுப்பார். ஏற்கனவே இதே போல வெல்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்ட 3 பாமக எம்எல்ஏக்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இடைநீக்கம் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே போல அன்புமணிக்கும் அதே மாதிரி அதான் அது நான் எப்படி தனியாக சொல்ல முடியும்? நானும் ஒருத்தன் தானே, நான் சொல்ல முடியாது. அது என்ன பெரும்பான்மை குழு முடிவு பண்ணுறாங்களோ அதான் முடிவு செய்யும். ஆனால் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து எங்களுடைய செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்கள் ஐயா நீ என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது நடக்கும் என்று அவளோடு எதிர்பார்க்கிறோம். அதுதாங்க அந்த இது 16ல் அது ஒரு குறிக்கோளாக இருக்கு. அந்த 16 பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்டா சொல்லியிருக்கேன் சார். எதுக்குமே பதில் அளிக்கல. நீங்க சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எதுக்குமே பதில் அளிக்கல. இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? அதுதாங்க முன்னால சொல்ல முடியாது. ஆமா, அது எப்படி முன்னாடி குழு கூடி தான் முடிவெடுக்கணும். குழு கூடி உங்களை வந்து உள்ள கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பாங்கல்ல, ஐயா எப்பவுமே சந்திப்பாங்கல்ல, அந்த குழுவினுடைய நடவடிக்கை குறித்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. குழு கூடி நாங்கள் 9 பேரும் குழு கூடி முடிவெடுத்து அது எடுக்கிற தீர்மானங்களை கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா இடத்துல ஒப்படைப்போம். ஒப்படைக்கிறத ஏற்றுக்கொள்வதும் நிராகரிக்கிறதும் அதுக்கு அதில் மாற்றம் சொல்வதும் தலைவருக்கு நிறுவனருக்கும் அங்கே அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் கட்சியினுடைய நிறுவனர், கட்சியினுடைய தலைவர் ரெண்டுமே ஐயா இருக்கிறனால இது குழுவினுடைய 9 பேர் கொண்ட குழுவினுடைய ரெக்கமெண்டேஷனை நாங்கள் கொடுப்போம். அதை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார். இப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கக்கூடிய முடிவு நேரடியாக ஐயா அறிவிக்கலாமா அல்லது மாவட்ட செயலாளர்கள் தரப்புலேயே கேட்கணுமா? நிர்வாக குழு இல்லை, மருத்துவர் ஐயா அது அறிவிக்கிறதுக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. நிர்வாக குழு அனுமதி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதை வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிறது நம்ம நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு தான் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. ஒழுங்கு நடவடிக்கை குழு நியமிக்குது. அதனால அந்த ஒழுங்கு நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழுடைய அங்கீகாரம் பெற்ற இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு எடுக்கிற முடிவு நிறுவனராக இருக்கிற தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் அதை அறிவிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நம்முடைய கூட்டணிக்கு பாமக வரும் நம்புவதா நம்பிக்கை அதை வந்து எங்க மருத்துவர் ஐயா தான் அறிவிப்பாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க எந்த கூட்டணியில் அதிகமாக விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும். மருத்துவர் ஐயா அவர்கள் அது குறித்து நல்ல முடிவை மிக விரைவாக அறிவிப்பார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்கிற கூட்டணி என்பது 2026 தமிழ்நாட்டை ஆளும் வெற்றி கூட்டணியாக இருக்கும். எல்லாம் அந்த இறைவனுக்கு தான் கண்டுபிடிச்சோம்.